வணக்கம். உலகம் தொழில்மயமாகி வெறும் 200 வருடங்களில் இயற்கை பெரும் விலை கொடுத்திருக்கிறது. இதோ இந்த 200 வருடங்களில் பூமியில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். காடுகள் 1990 கணக்கெடுத்தாலே உலகில் 420 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிந்து போயிருக்கின்றன. இது கிட்டத்தட்ட 1.25 இந்தியாவின் அளவு என்று சொல்லலாம். காடு வளர்ப்பு முயற்சிகளுக்கு பின்னரும் நாம் இழந்திருப்பது 178 மில்லியன் ஹெக்டேர்கள். இன்று வருடத்திற்கு தோராயமாக 10 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. ஆறுகளும் சதுப்பு நிலங்களும். உலகின் நீண்ட ஆறுகளில் இன்று 37% ஆறுகள் தான் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிலும் 23% ஆறுகள் தான் எந்தவித இடையூறும் இல்லாமல் கடலில் கலக்கின்றன. 1970 இன்று வரை 400 மில்லியன் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட ஈரநிலங்களை நாம் இழந்துவிட்டோம். அதாவது 22% ஈரநிலங்களை இழந்திருக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈரநிலங்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை நாம் அறிவோம். வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிர்ச்சியூட்டும் அளவில் குறைந்துள்ளது. பாலூட்டும் விலங்குகள், மீன் உள்ளிட்ட அனைத்து வகை விலங்குகள் மற்றும் பறவைகள் 1970களில் இருந்ததை விட இப்பொழுது சராசரியாக 73% குறைந்துள்ளது. அதாவது மீதம் இருப்பது வெறும் 27% மட்டுமே. இதை தவிர நூற்றுக்கணக்கான விலங்குகள் ஒட்டுமொத்தமாக அழிந்தே விட்டன. அதுபோலவே செடிகளும் மரங்களும் நூற்றுக்கணக்கில் இந்த பூமியிலிருந்தே அழிந்துவிட்டன. உண்மையில் சொல்லப்போனால் இவை அனைத்தும் மனித செயல்பாடுகளால் அழிக்கப்பட்டு விட்டன. தொழில்மயமாக்க இயற்கையை அழித்திருக்க தேவையில்லை. காடுகளை, ஆறுகள், விலங்குகள் என இவை அனைத்தையுமே மதித்தும் போற்றியும் இயற்கை ஆற்றல், இயற்கை வளங்களை கவனமாக பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுற்றுச்சூழல் நலத்தை பாதுகாத்தும் தொழில்மயமாக்கி இருக்கலாம். இப்பொழுதும் முழுதுமாய் நம்பிக்கை போய்விடவில்லை. நம் காடுகளையும் ஈர நிலங்களையும் மீட்டெடுத்து பாதுகாப்போம். பயன்பாடில்லாத அணைகளை அப்புறப்படுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்க உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி வருங்கால தலைமுறைக்கு நல்லதொரு பூமியை விட்டு செல்வோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய தேர்வு இயற்கையை மீட்டெடுத்தல் மற்றும் பாதுகாத்தல். அதன் முக்கிய அம்சம் இளைய தலைமுறைக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்து வளர்ப்பது. நன்றே செய்வோம், அதை இன்றே தொடங்குவோம். லெட் நேச்சர் லிவ். நன்றி, வணக்கம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.